இங்கே பாருங்க, இந்த இந்த பார்வதி புருஷனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு வெளில விட்டுட்டாதீங்க. எம்மோ திமிரு தெரியுமா? ஐயோ, அவள் அவ்வளோ பேச்சு பேசுகிறா என்கிட்ட. காசை வாங்கி கடையை வச்சுக்கிட்டு கடையில் இப்போ லாபம் வந்தவொடனே என்னை கழட்டி விட்டுட்டு கடையை சொந்தமாக எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. அவள் கடையில் அதனால தான் நானே போயிட்டு நல்லா பூட்டை போட்டு மேலே ஒரு துணியை சுற்றி சீல் வச்ச மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். ஊர் ஃபுல்லாக பேசுவாங்கல்ல தப்பு தப்பா. அதனால் நீங்கள் எதுவும் அந்த ஆளை மட்டும் வெளியில் விட்டுறாதீங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம என்னை வந்து அடிக்க வந்தது தெரியுமா அந்த ஆள்? அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்காளே இந்த பார்வதி, மோசமானவ. அவள் என்னென்னமோ அவள் என்னை திட்டுறா தெரியுமா? நான் இதனாலவே நான் முடிவு பண்ணிட்டுக்கங்க, இந்த துணிக்கடையை மட்டும் நம்ம விட்டுடவே கூடாது. இவ அப்பிலேருந்து இவ கோழி சிக்கன் கடை வச்சு இவ வந்து பயங்கரமாக பெரிய பணக்காரி ஆயிட்டா. நம்மளாம் எதுக்குங்க இத்தனை அந்தஸ்தில் இருந்தும் நல்ல சம்பாரிச்சு நமக்கெல்லாம் பின்புலனே கிடையாதுங்க. நீங்கள் சும்மா யாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. யார் வந்து கேட்டாலும் எந்த ஜாமீனில் பெயிலில் கேட்டாலும் நீங்கள் விடவே விடக்கூடாதுங்க. நான் சொல்லிட்டேன் பார்த்துக்குங்க. உங்கள் பொண்டாட்டி ஏச்சேன்னு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. வேற நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறேன்? சரி சரி, உனக்காக நான் செய்யலைன்னா என்ன பேபி? நீ என்னத்துக்கு நீ ஃபீல் பண்ற? எல்லாம் உனக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உன்னைய அசிங்கப்படுத்தினவங்கள நான் சும்மா விடுவேனா? நீ வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, கமிஷனர் மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் பேசுற வை. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியெல்லாம் பேசினாளுங்க என்னைய. இனி அந்த துணி கடை எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்பவே நான் போறேங்க. ஒரு பணம் கேட்டுட்டா நம்ம மேலே கேவலமா போட போறோம். பணம் கேட்டுட்டேனா இந்த சி புடி இவளை அப்படி இப்படின்னு கேட்கறாரு இந்த மனுஷன். இருக்கட்டும், நானும் கடையை வச்சு பெரிய ஆளா ஆவதானே போறேன். அதுக்கப்புறம் வச்சுக்கட்டும், இந்த ஆளுக்கு கச்சேரி நான் வச்சுக்கிறேன், பயங்கர கச்சேரி. எங்க இந்த எடுபட்ட காணுமே. நான் வேற பணத்தோட வந்து உக்காந்துருக்கிறேன். எவனாவது கொள்ளைக்கார பயலு வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனா அவனை என்ன பண்றது? ஐயோ என்னதான் பண்ணுவோம்? செவனோன்னு சும்மா மடியில உட்கார வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காருவான். அப்புறம் என்ன பண்றது? இந்த ஆளுக்கு ஒரு பை கொடுக்க தெரியுதா? துணி பை மஞ்சள் கலர் எடுறானா, வெள்ளை கலர் கொடுத்து வச்சுக்கான். மங்களகரமா மஞ்சள் பையில போட்டு கொடுத்தா என்னவா? என்னமோ இவர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே முன்னேறணும், மற்றவங்கள வீணா போகணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இருக்கட்டும், பஞ்சிய பாவமா வச்சுக்குவோம். அப்பதான் நம்ம வெறும் பைய வச்சுக்கிறோன்னு நம்புவாங்க. என்ன இன்னும் பஸ்ஸையே காணும்? எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கெல்லாம் நான் பஸ்ஸில் போகணும். இருந்தாலும் பஸ்ஸில் போகணும்னு ஆசை இருக்கு எனக்கு. இல்லைன்னா ஏன் நம்ம பேசாமல் நம்ம கார், எத்தனை கார் நிற்கிது, கார்லேயே போயிருக்கலாம். நம்மளும் சராசரியாக தானே வாழணும். இந்த புதுக்கோட்டை வரைக்கும் போகலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் கார் கீஸ் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டார். நான் என்ன பண்ணுறது? என்ன இது டயானா மாரி எல்லாம் இருக்கு. நம்ம காசு கொண்டு வந்தது எதுவும் சொல்லிக்கிட்டு போட்டாங்களா யாரும்? என்ன இவ பட்ட பகல் கொள்ளக்காரியாச்சே இவ வந்து என்ன பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிட்டு கார் அத்தா நிற்கிது, கார் இல்லை அது இல்லை இன்னொது இல்லைன்னு பேசிக்கிட்டு நிற்கிறா. அவள் பெருமையை காட்டுறதுக்கு நம்ம தான் கிடைச்சோமா? எரிச்சலாம் அவளை இந்த மாதிரிலாம் பேசினா. கரெக்டாக யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணட்டும். நான் மட்டும் வாயை திறந்து இவகிட்ட பேசி மாற முடியாது. இந்த சையாவாட்டுக்கு சொல்லியாட்டுக்கு யாரோ ஒருத்தி கால் பண்ணுறாளோ, ஃபோனை எடுத்து பேசி இவ்வளோ 2-3 பேர் சேர்ந்து தான் இவளை உதச்சி ஓரம் கட்டணும். அவகிட்ட இருந்து நம்ம பிடுங்கலான்னு பார்த்தா துணி கடையை இப்போ இவன் நைஸாக பிடிங்கிட்டு இவன் ஆளலான்னு பார்க்கறா. நாங்கள் போட்ட திட்டத்தை எவ்வளோ வாழ்றது? இப்போவே நான் ஃபோனை எடுத்து சீக்கிரம் வர சொல்கிறேன். எட்டி சொல்லுங்க டி. ஆமாம் பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துக்கிறேன், காசு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன், சீக்கிரம் வாங்க. அட என்னக்கா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், என்ன குசு குசுன்றிய? என்னதான் யாரும் அங்கே இருக்கிறாங்களாக்கா? அடி எடுபட்டாள இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய பூதாக்கறி உக்காந்துக்கிறா, பூதாக்கறி. சீக்கிரம் வாங்கட்டி. அவள் என்கிட்ட என்ன நம்ம சீனு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறா. நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் வாங்க, நல்லா முடிச்சுட்டு போவான். சரி வாரம் வை. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பஸ் வருமா? ஐயோ உன்கிட்டே கேட்டேன், நீ ஒரு எடுபட்டவ. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. உன்கிட்ட கேட்டனா பிச்சைக்காரி தானே நீ ஒரு பிச்சைக்காரி, அவளுக்கு 2 பேரும் ரா பிச்சைக்காரி. உங்ககிட்ட போய் நான் பேசுகிறேன் பாரு. சி என் அந்தஸ்துக்கு நான் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலை. ஏதோ சரி இன்னைக்கு டைம் பாஸ் ஆகணும்னு நான் பஸ்ஸில் போகலான்னு இருந்தேன். சச்சி உன்னை போய் பார்த்தல, இது எனக்கு தேவை. நீ ஏறுற பஸ்ஸில் நான் எதுக்கு ஏறணும்? நீயா நான் வேற எவ்வளோ ஒருத்தின்னு தானே இப்போ கேட்டது. மூஞ்சி முகரையும் பாரு.
என்னடி ரொம்ப ஓவரா திமிரு வாட்டத்துல பேசிட்டு இருக்கிற? உனக்கு இவ்வளவுதான் மரியாதை பத்துக்க. உன்கிட்ட யாரும் பேசணுமா? நான் பட்ல செவனு உட்காந்துருக்க. என்னகிட்ட வந்து எத்தனை மணி என்ன, எத்தனை மணிக்கு பஸ் வரணும் உன்னை எவடி கேட்க சொன்னது? உன் கண்ணு ரெண்டு பொட்டையா போயிடுச்ச பொட்டைய? இவ்வளவு பெரிய உருவமா உட்காந்துருக்க என்ன தெரியலையா உனக்கு? பேசுற பேச்சு மொசரை. இவ இருக்கிற மொசரை கட்டைக்கு என்ன சொல்ற? நாளை குடும்பக்காரடி நானு. ரெண்டு பிள்ளையோட பத்தி நான் என்ன வயசுல இருக்கேன், எனக்கு ஈக்குவலா அவளை இவளையும் பேசிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட தான் காரு பங்காளம் எல்லாம் இருக்குது, எங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. நாங்க வெறிஞ்சிருக்கியா இருக்கிறோம். எங்க வீட்லயும் அத்தனை காரம் நிக்குதுட்டி. எனக்கு பொம்பளைகளுக்கு எளிமை தாண்டி முக்கியம். ஏன்னா ஆடுறா ஏதோ புதுசா வந்த பணக்காரிக்க வந்த வாழ்வு வச்சுக்கிட்டு ஆட மாட்டா, வானத்துக்கு பூமிக்கு குறிக்க மாட்டாள் தையத்தக்கான்னு அந்த மாதிரி குதிச்சுட்டு நிக்கிறியாட்டி. உன் வேலையெல்லாம் இங்க என்கிட்ட வச்சுக்காத, சொல்லிவிட்டான் சொல்லி. பார்த்து சூதானமா பேச பாரு. பேசுற பேச்சு குழுகாரனை மடக்கி போட பார்த்தா அவன் ஓடிவிட்டான். அப்புறம் காதலோட அடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தான். அதையும் பிடிச்சி உதச்சி தள்ளியாச்சு. போய் போலீஸ்காரனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னோட வேலை எல்லாம் லீலைகள்லாம் எங்களுக்கு தெரியாத போச்சு. எல்லாத்தையும் சொன்ன சந்தி திருச்சி சந்தி. பேசுறா பேச்சு. இந்த போனை வச்சுக்கிட்டே பேச பாரு, அவ லைன்ல இருக்கிறான்னு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட நான் பக்கத்துல உக்காந்துருக்கேன் பாரு. உன்கிட்ட யார்டி பேசுனது? உன் வேலையை மட்டும் நீ பாரு. தேவையில்லாத என் கதையெல்லாம் இழுத்து வெளியில விடுற வேலை வச்சுக்காத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் புருஷன் யாருன்னு தெரியும்ல உனக்கு? பார்வதிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல உங்களுக்கெல்லாம்? இங்க பாரு, என்கிட்ட வச்சுக்கிட்ட அடுத்தது ஜெயிலுக்கு போறது நீயும் உன் குடும்பம் உன் ஃப்ரெண்டும் எல்லாம் போறீங்கடி. மரியாதையா இருந்துக்கோ, சொல்லிட்டேன் சொல்லி. ஏன்னா அவன் பேசுறா பேச்சு. நான் எத்தனை பேர் கூட வேணாலும் பேசி காசை ஏமாத்தி நான் மட்டும் இது பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வந்து கிடக்கு? இன்னும் நல்லவ மாதிரி பேசுறா. எல்லாம் கதையும் சிரிப்பு தெரிஞ்சு சிரிப்பாதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ள. அடியா மரியாதை பேசிட்டு எடுப்பட்டவளா என் விளக்க மாட்டுக்கிட்டா? பேசுறா பத்தியா பேச்சு? இங்காரு ஒழுங்கா பேசுற வேலையா இருந்தா பேசு. இல்ல இங்கிட்ட இருந்து எரிஞ்சு ஓடுது. உன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னடி பேசுது? ஊரு எனக்கு காரி துப்புது. என்ன பேசுறா பேச்சு? இவன் சொல்ல வந்துட்டா அதையும். உன் லட்சணம் எங்களுக்கு தெரியாதா போச்சு? ஊரெல்லாம் சிரிக்குது சிரிப்பா. என்னமா இவ என்ன சொல்ல வந்துட்டா? எடுப்பட்டவளை போக்க நல்லாத கவரிங் கடைக்கு வேலைக்கு போனாலாம் சென்னைக்கு. அங்க போய் ஜாக்கெட்டு கொட்டில் அள்ளி போட்டாலாம் 4 செயினை. அந்த கடைக்காரன் இருக்கிறானே ஜாக்கெட்டில் இருக்குது, எடுத்து வெளியில போட்டா மரியாதை மிஞ்சும். இல்ல மரியாதை இருக்கிற மரியாதையும் போய்விடும். ஒழுங்கா எடுத்து போட்டுட்டு எடுப்பட்டவளை நானா கடைக்கார ஓனர். அடுத்தது சரி நம்மள போலீஸ்காரன்ட்ட சொல்லி அப்புறம் நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டு கிழிச்சு விடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு எடுத்து போட்டாலாம் செயினை. அவன் அடிச்சு துரத்துனானா கடையை விட்டு. திரும்ப திருட்டு ரயில பிடிச்சி ஏறி வந்தவ உனக்கு திமிரு இருந்தா எம்மோ லட்சக்கணக்கில் பிறண்டு பேரண்டு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நல்லபடியாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளையோட பெற்று அதுல நல்லபடியாக படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி புருஷங்காரனும் மாதம் 1 லட்சத்துக்கு சம்பளம் வாங்க. நாங்கள் போட்ட திட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் நீ அந்த பார்வதி சண்டாலியும் சேர்ந்து கடையை வச்சு எங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்கள் வளர்ந்துருக்கீங்களே. நீங்கள் எப்படியாப்பட்ட எடுபட்ட மாடா இருப்பீங்க? என்ன சொல்ல வரா இவ? என்னெல்லாம் சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வளரல. உனக்கு தகுதி இல்லடி. தகுதி தராதாங்கிட்ட வாயில பச்சை வந்துடும் பார்த்துக்க. பேசுற பேச்சு. இங்காரு தனியா இருக்கிறேன் என்னெல்லாம் போட்டு பிரட்டி எடுத்தலான்னு மட்டும் பார்க்காத. நான் 10 பேருக்கு சமட்டி. இப்போதே நான் வந்தேன். உன் சிண்டை பிடிச்சி அறுத்து காய்ச்சிடுவோம். அறுத்து எப்போ பாரு உங்ககிட்ட பெரிய இதா இருக்குது. இந்த லங்கடா உருட்டாத என்கிட்ட. நான் அப்படி தாண்டி பண்ணுவேன். நான் ப்ராடு தாண்டி. நான் நல்ல வெள்ளடி. நானே ஒத்துக்கிறேனே. ஆனால் நீ இருக்கிற பத்தியா மவளை கொண்டு போய் வெளிநாட்டில் விட்டு வேலை செய்கிறான்னு சொல்லி அவளை அங்கே காதலிக்க வச்சு ஒரு பெரிய பணக்கார மாப்பிள்ளைய கைக்குள்ளே போட நிற்கிறா உன் மவ. அதை வளைச்சி போட பார்க்குற நீனு. அதுக்கு உன் ஆம்படியா நல்லா சேர்ந்துக்கிட்டு கும்மி அடிக்கிறான். நீங்கள்லாம் ஒரு குடும்பம்னு குடும்பத்தோடு பார்க்குறீங்க. இந்த வேலையை என்ன சொல்ல வரியா டீ? என்னகிட்ட வச்சுக்காத டீ. என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பார்த்துக்க. இந்த மாதிரி கேடுகட்ட பொழப்புக்கு நீ எல்லாம் நாண்டுக்கிட்டு சாவலாம்ட்டு நாண்டுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற? என்ன போய் உனக்கு இவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்க மரியாதை. என்னம்மா என்ன சொல்ல வந்துட்டா நீ? ஏட்டு நான் கெட்டவதான் நானே ஒத்துக்கிறேனே. நீ நல்ல விளையாச்ச. நீ எதுக்குடி இந்த மாதிரி வேலை பார்த்த? உனக்கு தான் வக்கு இருக்கு. கோடியில் பிறந்த எல்லாத்துலேயும் இருந்திய. எதுக்கு மவளை கொண்டு போய் வெளிநாட்டில் விட்டு சம்பாதிக்கிற? எதுக்கு அவளை அங்கே விட்டு அவள் நல்லா வேலை செய்கிறா, கம்ப்யூட்டர் வேலை செய்கிறான்னு சொல்லி அவளை எதுக்கு அங்கே விட்டு சம்பாதிக்க வச்சிருக்கிற? அதை சொல்லு முதல்ல. இப்படி நம்ம மவ வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பலாம். அங்கே நல்ல பணக்காரனாக பார்த்து நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ குடும்பமே செட்டில் ஆகிடும்னு சொல்லி கொடுத்து தானே நீ அனுப்பிவிட்ட. நீ இருக்கிற இதுக்கு லட்சணத்துக்கு நீ என்ன சொல்கிறியாட்டி?
ஏட்டி யாரை பத்திட்டு பேசுன? ஏட்டி உன்னை சும்மா விடுறதுக்கு இல்லை பாரு. என் அவளை நான் வேலைக்கு தாண்டி அனுப்பியிருக்கிறேன். அவளை என்னமோ லவ் பண்ண சொல்லி நீ ஈத்துக்கிட்டு வா மாப்பிள்ளைய நான் கட்டி வைக்கிறேன்னு சொன்னா நீ பாத்திய? நீ தான் வந்து கூட நின்றுட்டு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தியாட்டி. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? யாரு ஒழுங்கா இருக்கிற பாரு வழியை பாரு. இல்ல பொழந்து கிடச்சிடும் பொழந்து கோடாயை கொண்டு விரவு மரத்தை பொழக்கிற மாதிரி பொழந்துருவோம். ஏன் மாவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன லட்சணம் இருக்குது? உனக்கு என்ன தகுதி இருக்குது? என் தரங்கட்டவளை, என் போக்கடங்கட்டவளை, புறம்போக்கில் கிடந்தவளை உன்னெல்லாம் சும்மா விடத்துக்கு இல்லை பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை எனக்கு மரியாதை. நான் போனா போதுன்னு என் மவளை பத்தி பேசுறியா? என்ன பத்தி பேசுறியா? எடுப்பட்டவள என் மவளை பத்தி பேச உனக்கு என்ன கேடுகாலம் வந்துச்சு? என் மவளை பத்தி பேசுறவங்க அப்படியே டப்பு 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 செத்து விடுவாடி செத்து. ஏன்னா அவ சாமி புள்ளடி சாமி புள்ள. என் மவளுக்கு என்ன கண்ணியத்துல கட்டுப்பாட்டுல இருக்கிற என் மவகாரி என்ன பேசுறாளாமா? உனக்கு அவளுக்கு சரியாட்டி? எட்டி என்ன பத்தி பேசுறீ? எடுப்பட்டவள எட்டி என் மவளை பத்தி பேசுற? அவ என்ன படிப்பு படிச்சுக்கிட்டு என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறா? என்னமா அவளை பத்தி இவ பேச வந்துட்டா? புறம்போக்கு நாய். உன்னை இதுக்கு மேல பச்சை பச்சை கேள்வி கேட்காது. என்ன பண்ற? இரு இப்பவே கத்தி எடுத்துட்டு வர சொல்றேன். இரு உன்னை சிண்டு அறுத்து கிடச்சிடும். சரியான தைரியமான போல இருந்தா இங்கே நில்லுட்டி. ஹே நீ தாண்டி யூஸ்லெஸ் ப்ராப்பர்ட்டி டாகு. என்ன பத்தி பேசாத. இங்க பாருடி, ஒழுங்கா இருந்துக்க. ஒழுங்கா என்னகிட்ட வச்சுக்காத உன் வேலையெல்லாம். என்னக்கா ஆச்சு? என்னக்கா பட 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 படன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? உடம்பெல்லாம் நடுக்குது. என்னக்கா ஆச்சு? யாக்கா என்னக்கா ஆச்சு? ஏட்டி என் மாவளை போய் இவ என்ன பேச்சு பேசுற தெரியுமா? நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சது போய் மாப்பிளை பிடிச்சி நீ ஈத்துக்கிட்டு வா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டு நட்டிக்கிற இதை கீட்டாள. இவ என்ன பேச்சு பேசுற தெரியுமா? உன் மாவளை வச்சுதான் நீ நான் மாப்பிளை வளைச்சு போட பாக்குறேன். மாப்பிளை வளைச்சு போட்டு உன் மாவளை நல்ல வசதியான குடும்பத்தில் அனுப்பி விட பாக்குற. நீ அது வந்து உன் மாவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிற வேலைக்கு உன்ன போய் தெரியாத அடியிலாங்களா அப்படி இப்படின்ற நீ. என் மாவளை நான் என்ன தங்கம்மா காப்பாத்தி அவளை நல்லபடியா படிக்க வச்சு நல்லபடியா ஒரு வேலைக்கு போய் அவ இப்ப தாண்டி அவ எங்க குடும்பத்தை தலை நிமித்தி வச்சிருக்கா. இவன் இவளை சும்மா விடக்கூடாது. இவ பேசுறதுக்கு கடை ஆட்டே வர மாதிரி இருக்குடிச்சாயா? இவன் என்ன மாதிரி பேசுறா பாத்தியா? இதெல்லாம் தேவையடி. இந்த ஆளுக்கு நான் அப்பவே சொன்னேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு விடுவோம். இல்லை இதெல்லாம் இது மாதிரி ஆளுகளா பேசுவாளுங்க. நம்ம வயசு பொண்ணை வச்சுக்கிறோம். எப்போ பாரு அக்கா தங்களுக்கு செய்யாத கொள்ளாத நேற்று கூட சண்டடி மதியம் கூட சண்டை வாங்கினடி. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எல்லாத்துக்கு காரணம் தந்துருக்க இந்த ஆளு தான் பார்த்துக்க. இவளை இல்லை இவளை ஒரு ஆளடி இவளை பேசுற அளவுக்கு வச்சுட்டா பாருடி. ஐயோ என் அவளை பத்தி எப்படி பேசுறா பாருடி. எனக்கு எரிச்சல் ஆகுது. ஆனா இன்னைக்கு இவளை கை காலை வெட்டாத வர மாட்டேன். கை கத்திக்கிட்டு எடுத்துருந்தீங்களாட்டி எங்க இருந்துதான் வருவாளுகளோ. ஒருத்திக்கு தனியா என் கூட பேசுறதுக்கு துப்பு கிடையாது. அதுக்குள்ள போனை போட்டு வரவழைச்சிருவாளுவோ. இவளுக்கெல்லாம் ஒழுங்கு மாதிரி என்ன பண்ணிடுவாளுக? மூஞ்சி மொகரையும் பாரு. இன்னைக்கு தானே இருக்கு யாருன்னு. இவ்வளோ நாள் சத்து இல்லாத இருந்தேன்டி. சத்து இல்லாத உங்களை விட நான் என்ன வாட்ட சட்டமான ஆளுன்னு இன்னைக்கு நான் காட்டுறேன்டி. பேசுறாளுங்க. உண்மையை சொன்னதுக்கு என்ன அழுவுறா? உண்மையை சொன்னதுக்கு உண்மையை தான் நான் சொன்னேன். பொய் ஒன்றும் சொல்லலையே. நீ தள்ளுக்கா, நான் பார்த்துக்கிறேன் இவளை. இதே வேலையா போச்சு இவளுக்கு. இங்க பாரு, ஏற்கனவே உத வாங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்குற நீனு. தேவையில்லாத எங்களை பத்தி நீ பேசியிருக்கிற. தப்பா எங்களை பேசுறத கூட சரி பரவாயில்ல, பெரியவங்க சண்டை பெரியவங்களோட போட்டுன்னு போயிருக்கிறோம். இப்போ எதுக்கு அக்காவோட மவளை இப்படி பேசுன? நீ ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு மரியாதையை காலில் விழுந்துட்டு போ. இல்லை இன்னைக்கு ஒன்று அடிக்கிற அடியில் இந்த செம்பட்டை மசூர் இருக்க எல்லாம் பறந்துக்கு பார்த்துக்க. உனக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை வந்து போலீஸ்காரன் வர கல்யாணம் பண்ணியிருக்கிறான். உன் லட்சணம் தெரியாத இருக்கிறதால தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அவங்ககிட்ட இத்தனை நேரம் சொல்லி எல்லாத்தையும் வச்சு உன்னைய தருதன்னு தருதலை கணக்கில் தெருவில் விட்டுட்டு பார்க்கலாம் வச்சிருக்கலாம். போய் தொலையுது என்ன ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்தோம்னு இருக்கிறோம் நாங்கள். பேசுகிறா பேச்சு ஒழுங்கா என்னத்துக்கு அப்படி சொன்ன? உனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தது? எங்கள் வீட்டில் நடக்கிற கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கா சொல்லலை. நீ இன்னைக்கு என்ன செத்துடடி எங்கள் கையில். நாங்கள் செவனோன்னு ஏதோ ஒரு வேலை விஷயமா நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். காரணம் இந்த எப்படி தான் இந்த கதையை ஒட்டு கட்டிங்களே தெரில. நாங்கள் துணி கடை வைக்க போகிறத அதை ஒட்டு கட்டு பார்வதியோட சேர்ந்து வச்சு உனக்கும் அவளுக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு போய் கிடக்குறீங்க. பத்தாயிரத்துக்கு அதில் தான் குடியை கெடுத்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டு பொண்ணுவ மேலேயும் இப்போ குற்றம் போட வந்துட்டியா நீனு? வெட்டியா நீ நல்லவளாக இருக்கணும், நீ பேசணும். நீயே ஒரு நாதாரி, நீ எதுக்குடி பேசுகிற? நல்ல குடும்பத்தை ஆளாடி நீனு. ஏட்டி சொல்லிட்டி. நீ என்னென்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியாதா போச்சு? சொல்லிடி நீ சொல்லு. நீ இன்னொரு வாட்டி தைரியமான பொம்பளை இருந்தா திரும்ப அந்த கீத்தாலை பற்றி நீ சொல்லு பார்ப்போம். வாயை கிழிச்சு உப்பு வச்சு தச்சாலாம். ஒரு வாட்டி சொன்னதுக்கே எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. எரிச்சமா இதா வருது. இன்னொரு வாட்டி இவ சொல்றாள இவளை என்ன பண்றது? எனக்கே வர்ற ஆட்டத்துக்கு என்னதான் பண்ணலாம்னு இருக்கு. இவ திரும்ப நோண்டி கேட்கறா. கேட்கும் போதே நாராசமா இருக்கு. கேட்க முடியுதா? காதுல வாங்க முடியுதா? அவ்வளவு கஷ்டமா இருக்குதே.
எப்படி சொன்னா இந்த கதையெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்னு தெரியலையா? இதுக்குதான் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பொண்ணு கொடுக்கவே கூடாது. ஒரே ஊர்ல பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு கூட பொண்ணு கொடுக்க கூடாது. இந்த எடுபட்டவளுக்கு என்ன இந்த மாதிரி கதை ஒரு நாளைக்கு ஊருக்குள்ள பரவானுச்சுன்னா எனக்கு மான மரியாதை போயிடுவேன். இதனாலதான் இவன் அவளுக்கு நாத்தனா அவனோட கல்யாணம் பண்ணி வச்சுக்க வேணாம்னு சொல்லி இவ சண்டை போட்டு கிடந்தாலும் கேள்வி கேட்க மாட்டாலும் என்ன பேசுவாள் இந்த ஊருக்காருவா. எல்லாத்துக்கும் இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. இவளை என்ன பண்றோன்னு மட்டும் பண்ணி திருந்த வைக்க முடியும். இல்லைன்னா அவ புருஷனுக்கு போன போடுத்தி என்ன மாதிரி பேசிக்கிட்டு என்ன ஒரு குட்டி கண்ணி பொண்ணு வாழ்க்கை கெடுக்க பார்க்கறா எடுபட்டவ. இவளை என்ன பண்ணலாம் இவளை? நீ பதறாத அக்கா, சும்மா இரு. இன்னைக்கு இவ்வளோ சும்மா விடுறது இல்லை. என்ன பேச்சு? ஏட்டி ஏட்டி நீ நல்லவளாடி, நல்ல குடும்பத்தை ஆளாடி நீனு. நான் உங்ககிட்ட பொறுமையாகவே கேட்குறேன். வேகமாக பேசினோம்னா எங்களுக்கெல்லாம் எனர்ஜி போயிடுதுடி. உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனர்ஜியே இல்லடி எங்களுக்கு. ஏட்டி நீ நல்ல குடும்பத்தை ஆளா, இல்லை நல்ல முறையில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் வாழ்றியா, இல்லை உனக்கு பிறந்த வீட்டில் தான் ஒரு பின்புலன் இருக்கா, எதுவும் சொத்து பத்து இருக்குதா? ஒன்றும் கிடையாது. நீ எதுக்கடி பேசுவா அடுத்தவங்கள பற்றி? ஏட்டி ஒன்று நம்ம ஓகேமாக இருக்கணும், இல்லை ஒழுங்காக இருக்கணும், இல்லை நல்ல பேர் வாங்கியிருக்கணும் ஊருக்குள்ளே. நம்ம அடுத்தவங்கள பற்றி பேசணும். ஒன்றுத்துக்கு ஒன்று உப்பு இல்லை உதவல, ஒன்றுத்துக்கு ஒன்று பிரயோஜனம் இல்லாத ஆள் நீனு. இந்த மண்ணில் ஏன் கிடக்கிறன்னு இந்த பூமாதேவியே அழுவுது. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீ எப்படி அடுத்தவங்கள சொல்லுவ? எடுபட்டவளை பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை நீ கேட்கறியா? இவ்வளவு இப்படி தாண்டி அடிக்கணும். இவளை நல்லா வாங்கு, சாவு நீ சாவணும் நீனு. என்ன பேச்சு பேசுற? ஒரு வயசு குட்டியை போய் என்ன பேச்சு பேசலாம்? ஒழுங்கா இரு, என்ன அடிக்காத. சீச்சிக்கடா சப்டம். யார் அவளை பத்தி தப்பா பேச வந்து தலைவா சொல்லி என் மாமா கால் தகர இரு சமமா வளவு. நல்லா புழக்கட்டும் அவளை. என்ன பண்றன்னு மட்டும் பாரு.